இங்கே என்ன புகார்? கலிஃபா, இவரின் வேலைக்காரர் என் ஒட்டகத்தை திருடிவிட்டார். இவர் சொல்வது உண்மையா? இவரின் ஒட்டகத்தை திருடினாயா? ஆமாம், திருடினேன். அப்படி என்றால் உனக்கு இஸ்லாமிய சட்டப்படி திருட்டுக்கான தண்டனை கிடைக்கும். ஏன் அப்படி செய்தாய்? உன் முதலாளிக்கு பயப்படாதே, உண்மையை சொல். அதை அறுத்து சாப்பிட்டேன். என்னோட இருக்கும் சக வேலையாட்களுக்கும் சாப்பிட கொடுத்தேன். பசி தாங்க முடியல மும்மின்களின் தலைவரே, அதனாலதான் அப்படி பண்ணிட்டேன். உன் வேலையாட்களுக்கு நீ சாப்பாடு கொடுக்கறது இல்லையா? அவங்க கிட்ட வேலை வாங்கிட்டு சாப்பாடு கொடுக்காம இருக்கியா? அல்லாஹ் தன் வேதத்துல சொல்றான், கட்டாயப்படுத்தப்பட்டு பாவம் செய்ய எண்ணம் இல்லாமல் தடுக்கப்பட்டது புசித்தால் இறைவன் அவர்களை மன்னிப்பதா சொல்றான். கட்டாயத்தினால் வேற வழி இல்லாம இவர் திருடி இருப்பார் என சந்தேகப்பட்டு இவரை நான் மன்னிக்கிறேன். இதற்கு தண்டனை அவர்களுடைய முதலாளிக்கு தான் கொடுக்க வேண்டும். உன்னுடைய ஒட்டகத்தின் விலை எவ்வளவு? 400 திர்ஹம். நீ அவருக்கு 800 திர்ஹம் கொடுத்து விடு. ஆனால் அது 2 மடங்கு விலையாச்சே. கொடுத்துதான் ஆகணும். உன் வேலைக்காரங்களுக்கு நீ ஒழுங்கா சாப்பாடு கொடுத்தியான்னு நான் விசாரிப்பேன். பசியால் அவங்க ஏதாவது தப்பு பண்ணா உனக்கு தான் தண்டனை கிடைக்கும். தீர்ப்பு கொடுத்தாச்சு, கிளம்பலாம். பசியால் திருடியவனை தண்டிப்பது நீதி அல்ல, அவனை பசியடைய வைத்தவனை கேட்பதே உண்மையான நீதி. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஆதரவு எங்களுக்கு மிகவும் முக்கியம். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.